சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 4வது நாள். இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி 88.7 இருக்கேன். நேற்று வந்துட்டு 89.3 இருந்தேன். நான் வந்துட்டு வெயிட் 2-3 வாட்டி செக் பண்ணேன். 88.6, 88.7 இப்படியே தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தது. அதனால் நான் 88.7 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்ததான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து வெயிட் செக் பண்ணுறோம். அவருக்கு வந்து 83.8 இருக்குது. நேற்று 84.3 இருந்துச்சு. வெயிட் செக் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி ஏறி இறங்கும் போதும் சில டைம் இந்த மாதிரி வேரியேஷன் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது. எப்பவும் போல் வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 லிட்டர் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம். தண்ணி குடித்து 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நாங்கள் சுக்கு காஃபி, செம்பருத்தி டீ இது மாதிரி எதுவுமே எடுத்துக்கல. நேராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளரிக்காய், நுங்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை, அதுக்கப்புறம் பலாச்சொலை வந்து வாங்கிக்கிட்டோம். நம்ம எப்போவுமே ஆப்பிள், மாதுளம்பழம் இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பழம் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லைங்க. அப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற அந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து எதுவானாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இயற்கையான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டாலே நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக ஆகும். அடுத்ததாக 11 மணிக்கு வந்துட்டு இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். 2 பேருக்கு சேர்த்து இன்றைக்கி நான் கொஞ்சம் சின்ன நெல்லிக்காவாக இருந்ததுனால ஒரு 5 நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காய் ஜூஸும் வந்துட்டு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம குடலில் உள்ள கழிவுகளையெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு, நம்மளுடைய ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியெல்லாம் குடிக்கக்கூடாதுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு வாரத்துக்கு 2 அல்லது ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். எல்லா விதமான ஜூஸையும் மாற்றி மாற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சர்பத்துக்கு பதிலாக மோர் குடிக்கலாமா அப்படின்னு. தாராளமாக குடிக்கலாங்க. நான் சர்பத் குடிக்கிறதே வந்து தப்பு தான். அதில் நிறைய ஸ்வீட் இருக்குது. இந்த வெயில் டைம் வேறு எனக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு சர்பத் பிடிக்கும். அதனால் சரி சும்மா ஒரு ட்ரிங்காக இருக்கட்டும், பால் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை நான் எடுத்துக்கிட்டேன். பால் பொருட்கள் சேர்க்குறவங்க வந்துட்டு மோர் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் காலையிலே ஏதாவது ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி நீங்கள் பாட்டிலில் எடுத்துகிட்டு போய் 11 மணி வாக்கில் நீங்கள் குடிச்சிக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்துட்டு எக்ஸசைஸ் எதுவுமே நான் பண்ணலைங்க. வெறுமனே ஃப்ரூட் டயட் மட்டும்தான் இருக்கேன். இது கூட கொஞ்சம் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது எக்ஸசைஸ் ஏதாவது சேர்த்து பண்ணும்போது இன்னும் நம்ம நல்லா ஃபிட்டாக இருப்போம். அடுத்ததாக நான் வந்துட்டு மத்தியானத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி லஞ்ச் எதுவுமே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலைங்க. வெறும் ஜூஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். கேரட் ஜூஸ் தான் வந்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இது மாதிரி எடுத்துக்கிறதுனால என்னால் எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப டயர்டாகி டயட்டை விட்டுருவேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் எதுவும் பண்ணாமல் இருக்கேன். ஒரு வாரம் 10 நாள் வந்துட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு செட் ஆகி வந்த உடனே ஏதாவது ஒரு 1/2 மணி நேரமாவது வாக்கிங் இல்லைன்னா நம்மளுடைய அடி வயிற்றுக்காக ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணோன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இயற்கை உணவுகளை மட்டும் எடுத்து நம்ம டயட் இருக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சுருங்கி போகாது. சிலர் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது தோல் வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு நல்லா சேஞ்சாக இருக்கும். முகம் வந்துட்டு நல்லா பளபளப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்.
11 மணி வாக்கில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். 2 மணிக்கு வந்துட்டு கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 4 மணிக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிட்டோம். இந்த முருங்கைக்கீரை சூப்பு, நெல்லிக்காய் ஜூஸு இது எல்லாமே வந்துட்டு வெயிட் லாஸை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நைட் டின்னருக்கு வந்துட்டு திராட்சை பழமும் ஒரு 5 பாதாம் பருப்பும் எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் 6 மணிக்கே நாங்கள் வந்துட்டு டின்னர் முடிச்சுக்கிட்டோம். நான் வந்து திருப்பி சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் ஒரு 6லேருந்து 7 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடாதீங்க. காலையில் வரைக்கும் நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருங்க. நைட் சாப்பாட்டை வந்துட்டு ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு ஒரு 12லேருந்து 13 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு லாங் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இந்த 12 மணி நேரங்கிறதே மினிமம் தாங்க. ஒரு 16 மணி நேரம் வரைக்கும்லாம் நம்ம கேப் விட்டு சாப்பிடும்போது நமக்கு வெயிட் லாஸ் வந்துட்டு நல்லா அதிகமாக இருக்கும். கடைசியாக நைட்டு 9 மணி போல் வெயிட் லாஸ் பவுடர் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு கூட 1 டம்ளர் வந்துட்டு வெந்நீரும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டயட்டை முடிச்சுக்கிட்டோம். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்களும் சேர்ந்து வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெயிட் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டயட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.